காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இப்படி சத்தத்தை உருவாக்குறது இந்த சில்வண்டுகள் தான். காடுகளில் உள்ள மரங்கள்ல மரத்தோடு மரமா உருமறைப்பாகி இருக்கும். பார்த்தா இருக்கிற இடமே தெரியாது. இதுங்க தன்னோட உறிஞ்சுகுழலை பயன்படுத்தி மரங்கள்ல துளையிட்டு சாறுகளை உறிஞ்சு சாப்பிட்டு உயிர் வாழும். இந்த சில்வண்டுகள் அதிகமா பெண் சில்வண்டுகளை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பும். அது மட்டும் இல்லாம மற்ற ஆண் சில்வண்டுகளுக்கு தன்னோட எல்லையை தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பும். இணை சேர்ந்த பிறகு மரங்கள்ல 200 இருந்து 600 முட்டைகள் வரைக்கும் விடும். முட்டையிலிருந்து பொரிந்து வர்ற இளம்பருவ பூச்சிகள் தரையில விழுந்து மண்ணுக்குள்ள போயிடும். பின்பு மரங்களோட வேர்கள்ல உள்ள சத்துக்களை உறிஞ்சு வளரும். குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த பிறகு தரையிலிருந்து வெளியே வந்து தன்னோட தோலை கலட்டிரும். பிறகு ரெக்கை முளைத்த சில்வண்டுகளா உருமாறி இந்த சுழற்சி தொடரும். இதுல கடைசி உருமாற்றத்திற்கு பிறகு மரங்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வெறும் கூடுகளை பார்த்து சில்வண்டுகள் இந்த மாதிரி அதிகமான சத்தத்தை எழுப்பி தான் வெடிச்சு சிதறிடும்னு பொய்யான புரளிகளை பரப்புறாங்க சில பேர்.